Not task mass. Tamil Nadu want to development task force. ADMK headed by government and Modi under the Modi leadership in national level, under the ADMK leadership, Palaniswamy leadership in state level, will take forward in Tamil Nadu development. In the crucial time, Modi is going to visit Tamil Nadu as Tamil Nadu state election is nearing. So you are saying there is no chance for seat alliance sharing along with Modi, Edapadi Palaniswamy. He won't, Modi ji, he won't talk politics. BJP and ADMK has to decide about the. Modi ji, he won't talk politics. Our national president JP Nadda ji, Amit Shah ji, they will talking to them. Modi ji in talk all time only development, सबके साथ सबका विकास. Sir, how many constituencies to plan BJP contest this election in Tamil Nadu? That will decide NDA platform, not publicly. Discussion is going on. We are strengthening our party, all 234 constituencies. We are strengthening. We are supporting our NDA candidate. They will contest in all 234 constituencies. Our party workers, they are ready to support NDA candidates. Sir, AIADMK and AMK alliance is necessary to bring down in DMK for this inside. That is the internal matter. We are not involved. That is able to solve the ADMK senior leaders. Sir, your opinion, sir. I am not telling openly. Okay, will state BJP will convey to PM Modi tomorrow your strength in which constituency Tamil Nadu state BJP is? No, always Modi ji, he is not talking and politics. You won't also speak on it. No. BJP is likely contest from Thiruvalikani constituency this time. We can consider this as a political campaign. Our political activities are going on all 234 constituencies. Which constituency we will get, we will contest in that constituency. We won't get other constituencies. We will support our NDA candidates. இதை வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்கமா எடுத்துக்கொள்ளலாம் இந்த தொகுதியில். தேர்தல் பிரச்சாரம் தொடக்கம்னா எல்லா இடத்துலையும் தேர்தல் பிரச்சாரம் தொடக்கம் இல்லை, குறிப்பிட்டு அப்படி இல்லை. அவர் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு, அதுவும் மீனவர்கள் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இப்போவே வந்து நம்மளுடைய பாஜக அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து மீனவர்களுக்காக 25,000 கோடி வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கடந்த 5 வருடத்தில் ஆகும். ரவிஜி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பார்வை, ஒரு விஷன் இருக்கு மோடி அவர்களுக்கு. There has to be a development of every department, every force in this country. எல்லாரும் வளரணும், எல்லாரும் வந்து முன்னேறணும், அந்த ஒரு விஷன் மட்டும் தான் இருக்கு. அதுக்காக ஃபிஷ்மேன் மட்டும் பார்க்கறதுக்கு ரவிஜி அவர்கள் வந்திருக்கிறாரு. பிரச்சாரம் தொடங்க சொல்லும்போது எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அப்படி தான் சொல்ல முடியாது. என்னைக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அன்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டோம். மேடம், இந்த தொகுதி பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நம்ம இதை சொல்ல முடியாது. இப்போதான் அவர் சொன்னாரு, அதை பற்றி பேசுறதுக்கு யார் எப்போ வந்து பேசணும் அவங்க பேசிக்குவாங்க. மெயின்லி வந்து 15ஆம் தேதி எங்களுடைய செப்பாக் ட்ரிப்ளிகேன் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியோடைய ஆஃபீஸ் அலுவலகம் நாங்கள் துவக்க விழா எங்களுக்கு இருக்குது. 15ஆம் தேதி காலையில் இருக்குது. எங்களுடைய இன்சார்ஜ் சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்துட்டுருக்காரு அதுக்காக. ஸோ அதை நோக்கி நீங்கள் வாங்க, நீங்கள் எல்லாரும் வருவீங்க. எனக்கு ஓட்டு போட சொல்லி ரவிஜி அவர்கள் சொல்லும்போது பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. பாஜக யார் போட்டியிட்டாலும் 234 தொகுதியில் பாஜக நின்னாலும், என்டிஏயோடைய எங்களுடைய அலையன்ஸில் யார் நின்னாலும் நாங்கள் அவங்களுக்காக பாடுபடுவோம், நாங்கள் அவங்களுக்காக குரல் கொடுப்போம். பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணினா இந்த தேர்தலில் மீண்டும் ஜெயிக்க போகுது. எல்லாரும் அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் 5 விரல் ஒரே மாதிரி இருக்காது.
எல்லாருக்கும் அதுதான் பாஜகவுடைய மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு சரிப்படுறது எனக்கு தவறுபடும், எனக்கு சரிப்படுறது உங்களுக்கு தவறுபடும். இதுதான் டெமோக்ரஸி. பாஜகவுடைய நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் அழகு, இந்தியாவோட அழகு அதுதான். எல்லாருக்கும் அந்த ஜனநாயக ரீதியாக உங்களுடைய தாட்ஸ் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பாலிசி கடந்த 6 வருடங்களாக நீங்கள் பாஜகவோட பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பாஜகவுடைய தலைவர்கள் பேர் வச்சு ஒரு எந்த ஒரு பாலிசி எந்த ஒரு திட்டம் நாங்கள் கொண்டு வரல. பிரதான் மந்திரி யோஜனா தான் சொல்லிட்டு இருக்கோம் தவிர நரேந்திர மோடி யோஜனா யாருமே சொன்னதே கிடையாது. இந்தியாவில் கடந்த 70 வருடங்களாக ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இப்படிதான் மாறி 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 வந்துட்டு இருக்குன்னா தவிர கடந்த 6 வருடமாக தேசத்தை வலுப்படுத்துவோம்னா மோடிஜி அவருடைய கனவு இருக்கிற தவிர தன் குடும்பத்தை வலுப்படுத்தணும்னா நோக்கம் மோடிஜிக்கு கிடையவே கிடையாது. ரைட், அது கொடுக்கலாம். he was a statesman. நீங்க வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் சொல்லும்போது ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் மாறுபட்ட ஒரு தலைவர், ஒரு ட்ரூ ஸ்டேட்ஸ்மேன் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் சொல்றோம். எந்த கட்சி இருந்தாலும் யார் இருந்தாலும் இன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பத்தி பேசும்போது எதிர்கட்சி இருந்தாலும் எந்திரிச்சு வணக்கம் கைகுப்பி வணக்கம் சொல்ல அளவுக்கு தன்னை வந்து அவர் அந்த அளவுக்கு கொண்டு போனாரு. தட் வாஸ் தி கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அடல் பிஹாரி வாஜ்பாய். ரெண்டு பேர் கேட்டீங்கன்னா அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு அது போன்ற திட்டங்கள்லாம் பேர் வைக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இரட்டை முகமா இருக்கு. அம்மா யார் வேணாலும் சொல்லலாங்க, என் முரசொலி மாறன் பெயர் வச்சுட்டு எல்லாமே வரலையா? என்னங்க நீங்க அதே ஜெயலலிதா சொல்லல. அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், she was the chief minister of the state. எங்கேயுமே வந்து அவங்க ஓபன் பண்ணும்போது செல்வி ஜெயலலிதா முதல் அமைச்சர் தமிழ்நாடு அப்படிதான் வருது. அம்மா நான் சொல்லும்போது நீங்க உங்க வீட்டுல உங்க அம்மாவை எப்படி அழைக்கிறீங்க? இருக்கலாம். they all are different people. அது டைனஸ்டி பாலிடிக்ஸ் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் குடும்பத்துல இருந்து யாராவது வந்து என் பேர்ல வைக்கணும்னு நான் சொல்றாங்களா? அம்மா குடும்பத்துல யாராவது வந்து என் பேர்ல வைங்கன்னு சொல்றாங்களா? அடல்ஜி குடும்பத்துல இருந்து யாராவது சொல்றாங்களா? இன்ஃபேக்ட் இப்போ குஜராத்ல இங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய குடும்பத்துல இருந்து ஒரு பெண்மணிக்கு சீட் மறுக்கப்பட்டது. கார்ப்பரேஷன் சீட். நான் வந்து எம்பி எம்எல்ஏ கூட சொல்லிருக்கேன், கார்ப்பரேஷன் சீட் மறுக்கப்பட்டது. This is the biggest and the best quality of BJP. மோடி அவர்களுடைய ஆட்சியில டைனஸ்டி பாலிடிக்ஸ் கிடையாது. யாருக்கு திறமை இருக்கோ அவங்க எல்லாரும் முன்னேறலாம். It's only about the development. One prime minister who has huge vision for the country to take it forward. அவர் பாராளுமன்றத்தில் அவர் பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஓபனா சொன்னாரு, இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு யார் வேணாலும் வரலாம், அதனால நிரந்தர நான் இருக்க போறேன்னு அவர் சொல்லவே இல்லை. And that is the quality of Modi ji. He has a vision for the country. Let's get together and take that forward. மோடி வந்து தமிழ் ஸ்காலர்ஸோட வேர்ட்ஸ் யூஸ் பண்றதா சொன்னீங்க, ரொம்ப பெருமையா சொன்னீங்க. ஏன் தமிழ் மொழி தேசிய மொழி ஆக்கிறதுக்கு தயங்குறாங்க? என்ன காரணம் சார்? He is saying that Modi ji uses lot of Tamil, he quotes Tamil scholars and speaks about Tamil language. Why we are not making Tamil as a national, one of the national language? Now the Tamil is national language. Our national education policy treated all 22 language equally. Once the Delhi student, Delhi student, he want to learn Tamil. They will learn Tamil in new education policy. Who has given this? Modi ji has given this. That's not my question, sir. I can understand your question. Tamil, Hindi, all are equal. All are equal. All are Tamil, Hindi, Kannada, Telugu, all language are equal. All are equal. Yeah. Doesn't you ask question Stalin? He doesn't know history. Wait, what? He doesn't know history. When 1965, who was imposing Hindi? BJP, yeah. Who was imposing Hindi? 1965, 74 Tamilians died. It was in that time. Who was in rule? BJP, yeah. Nowadays, postmaster exams and then the Modi ji has not Kendriya Vidyalaya. Your yeah, I know. Modi ji has not Kendriya Vidyalaya.
Who was starting the Kendriya Vidyalaya? The Congress Yeah. saying that Ah, the Congress is the wrong policy and wrong you question is right. Your question is right. A wrong person. You question DMK and Congress. Thank you. Congress person Thank you. if